நம்மை காத்து வழிநடத்தும் பிரபஞ்சத்தின் அனைத்து ஐஸ்வர்யங்களுக்கும் பஞ்சபூதத்தின் நீருக்கும் நன்றி. நம்ம சேனலை பார்த்து வந்திருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. எஸ்டர்டே 7 PM டு 2:30 AM வரைக்கும் கோல்டு ட்ரேடிங் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுத்துருந்தோம். அந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் புதுசாக ஜாயின் பண்ணிக்கிற ட்ரேடர்ஸ் அந்த வீடியோ இப்போ பார்த்து பாருங்கள். நம்ம சொல்கிற விஷயங்கள் எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எஸ்டர்டே 7 PMல நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா வீடியோவில் மார்க்கெட் வந்து ஒரு செல் ரைஸ் கொடுத்தா நீங்கள் பை பண்ண அப்படின்னு சொல்லியிருந்தோம். கோல்டு ட்ரேடிங்கில் எப்பவுமே வந்து நம்ம ஒன்றே கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து மார்க்கெட் இறங்கினா தான் வாங்கணும், ஹையில் இருக்கிறது பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. இது வந்து ஒரே ரூல் தான். நம்ம வீடியோ போடுறது பார்த்திங்கன்னா மார்க்கெட் எந்த தூரத்தில் இருந்தது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா டுடே எப்படி இருக்கிறது பார்த்துடலாம். சரிங்களா? 4200 to 205 நான் வந்து பை பண்ண சொல்லியிருந்தேன். சரிங்களா? இந்த இடத்துல 205 to 210 எது வேணால் வச்சுக்கலாம். இது வந்து பை பண்ண சொல்லியிருந்தேன். மார்க்கெட் எதிரிக்கு போச்சுன்னா 4285 கிட்டத்தட்ட $75 நல்ல புல்லிஷ். நியூஸ் மார்க்கெட்டு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் நியூஸு இல்லைன்னா அந்தளவுக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்காது. நம்ம சொல்லியிருந்தோம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள், மார்க்கெட்டு பை தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். 4200 பை டிப் கொடுத்துருந்தோம். அப்போ கரண்ட் மார்க்கெட் பொசிஷனில் 4245 டார்கெட்டாக கொடுத்துருந்தோம். 4285 வரைக்கும் மார்க் போயிடுச்சு. நம்ம விஐபி குரூப்பில் வந்து டெலிகிராமில் நம்ம சொல்லியிருந்தோம் உங்களுக்கு 7 மணிக்கு மேலே 4215 to 17 பை பண்ண சொல்லியிருந்தோம். அந்த லெவல் வந்து பை பண்ண அதுக்கு மேலே நம்ம சொல்கிற விஷயங்கள்லேருந்து ஒரு $3 முன்ன பின்ன நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். அதே டார்கெட் அதே மாதிரி தான். நம்ம சொல்கிற டார்கெட்டு அதுலேருந்து $3 $5 கம்மியாக டார்கெட் வச்சுக்கோங்க. பையிங் ப்ரைஸ் வந்து நான் சொல்கிற ப்ரைஸ் வந்து கீழே இறங்கினா தான் வாங்க சொல்லுவேன். கீழே அந்த ப்ரைஸ் வராமையே நீங்கள் $3 to $4 மேலே இருக்கிற போதே பாயிண்ட் பை பண்ணிக்கங்க. சரிங்களா? அக்யூரேட்டாக அந்த ப்ரைஸ் வரணுக்காக வெயிட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத திரும்ப நான் சொல்கிறேன். டார்கெட் நம்ம புக் பண்ண சொல்லி 4240 ஃபுல் டார்கெட் முடிஞ்சது. எகைன் வந்து நம்ம 8:50 மெசேஜ் கொடுத்துருந்தோம். 4252 பிரேக் அவுட் ஆச்சுன்னா 4275 டார்கெட் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருந்தோம். கன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ண சொல்லியிருந்தோம். கன்ஃபர்மேஷன் ஆனால் எடுக்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ண சொல்லியிருந்தோம். சரிங்களா? அந்த அளவுக்கு மார்க்கெட்டு 4285 வரைக்கும் மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? எஸ்டர்டே வரை ஃபுல் டார்கெட் முடிஞ்சு போச்சு. வீக்லி டார்கெட் பொறுத்த வரைக்கும் 90% அளவுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதாவது வீக்லினா இந்த மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் என்ன மார்க்கெட் வீக்லி டார்கெட் இருக்கும், அந்த வீக்லி டார்கெட்டு 70% கம்ப்ளீட் ஆச்சு. எகைன் வந்து ஃபுல் டார்கெட் கம்ப்ளீட் ஆகி போச்சு. எங்களோட ட்ரேடர் வந்து அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாரு. அது குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது பாருங்கள். ஃப்ரீ குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. டெலிகிராம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் இருக்குது. டெலிகிராம் நம்பர் கொடுத்துருக்கேன். யூடியூப்பில் போய் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அது இல்லாமல் எனக்கு ஃப்ரீ குரூப் கோல்டு பிட்காயின் 2 குரூப் இருக்குது. அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோங்கிறத அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். கான்ஃபிடென்ட் இருக்கிறவங்க ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கால் பண்ணி நம்ம சப்போர்ட் கேட்டுக்கலாம். அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்கும், 7 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் எப்படி இருக்கும், கொஞ்சம் ரேஞ்சாக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய எதிர்பார்ப்பு. டெக்னிக்கலாக வந்து நம்ம வந்து சொல்கிற விஷயங்கள் என்னென்னா மார்க்கெட் வந்து எல்லா நேரமே உங்களுக்கு புல்லிஷாக இருக்காது. கடந்த 2 நாளாக மார்க்கெட் நம்ம சொல்கிற டார்கெட் எல்லாம் அச்சீவ் ஆகி போச்சு. இனி எப்படி இருக்கும், மார்க்கெட் எங்கே பை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுவோம். 1 ஹவர் சார்ட் வச்சுருக்கேன். நான் 15 மினிட்ஸ் இன்டர்டே சார்ட் மாற்றிக்கிறேன். இன்டர்டே சார்ட் மாற்றிட்டு நம்ம மார்க்கெட் ஒரு செல் ரைசிங்கில் இருக்குது மார்க்கெட் இப்போ. சரிங்களா? ஏன்னா பை ஆயிருங்களா இல்லை ப்ராஃபிட் புக்கிங் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால ஒரு செல் ரைசிங்கில் இருக்குது. அடுத்து நம்ம பை எக்ஸ்பெக்ட் எந்த இடத்துல பை எக்ஸ்பெக்ட் பண்ணணும், டெக்னிக்கல் பிரகாரம் பை எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறபோது நம்ம 0.786 மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சு கீழே இறங்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4230 அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு பை வாய்ப்பை பார்க்குறோம். இந்த இடத்த வந்து நம்ம பையிங் வாய்ப்பை பார்க்குறோம். இங்கேருந்து மார்க்கெட் வந்து திரும்புறதுக்கு வாய்ப்புகள் அதேமாதிரி இருக்குது. இங்கேருந்து திரும்பிச்சுன்னா திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த டார்கெட்டு 4300 4310 அப்படிங்கிறது அடுத்த டார்கெட்டாக பார்க்குறோம். ஏன்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு செல்லாய் தான் பை ஆகும். அப்படியே பை ஆகி போகாது. சரிங்களா? ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்காது. ட்ரெண்டிங் மார்க்கெட்னா நீங்கள் பை ஆகிட்டே இருக்கும். அப்படி இருக்காது. ஏன்னா வேர்ல்டு வைடாக ட்ரேட் ஆகிறது எல்லா ட்ரேடர்ஸும் வந்து ஸ்கேல்பிங் பண்ணுவாங்க. மிகப்பெரிய உங்களுக்கு இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விற்பாங்க. அதனால் வந்து கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம ட்ரேடிங் செட்டப் பொறுத்த வரைக்கும் ஏவரேஜ் ட்ரேடிங் செட்டப் தான் பண்ணுறோம். அதனால் லாஸஸ் இல்லாமல் நான் வந்து எந்த நேரத்துலையுமே ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். மினிமம் மார்ஜின் வச்சு மேக்ஸிமம் ப்ராஃபிட் எடுக்கிறது நான் விஷயத்தை எல்லாமே சொல்லிக் கொடுக்குறோம். நம்ம ட்ரேடர்ஸ் வந்து 100% உங்களுக்கு 140% ப்ராஃபிட் போட்டிருந்தாங்க எஸ்டர்டே. அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கொள்கிறேன். இந்த இடத்துல பை டிப் நமக்கு கிடைக்கும். எங்கே வந்து அப்போ இந்த இடத்துல பை பண்ணலாம். 4230 அப்படிங்கிறது 4230 to 4235 பை டிப் பை அப்படிங்கிறத நான் பை டிப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த அளவுக்கு வந்தால் தான் நான் வந்து நம்ம வாங்கணும் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் பை. இந்த இடத்துல வந்து நம்ம வாங்கிட்டோம்னா கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளோ டாலர் கிடைக்கும், 4240 வச்சுக்கலாம். நீங்கள் 4240 to 4300 கிட்டத்தட்ட $60 60 பாயிண்ட் கிடைக்கும். நம்ம எவ்வளோ லாட் சைஸ் போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராஃபிட் எல்லாம் முடியும். கோல்டு பொறுத்தவரைக்கும் ப்ராஃபிட் எப்பவும் இருக்கலாம். அது நம்ம வந்து கான்ஃபிடென்ட் முக்கியம், லேர்னிங் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல முக்கியமாக அதை நான் உங்களுக்கு பதிவிட சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா வந்து கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். லேர்னிங் ரொம்ப ரொம்ப மஸ்ட் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்ல வர்றேன்.
டெக்னிக்கலாக லேர்ன் பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட்டோடு இருங்க. இது டார்கெட் இது வரைக்கும் வச்சுக்கலாம் நம்ம. இன்ட்ராடே டார்கெட் வந்து 4300, 4320 அதுக்கடுத்த டார்கெட் 4320. கண்டிப்பாக மார்க்கெட் வந்து பை ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் வந்து எந்தவித மாற்று கருத்து இல்லை. செல் ஆகி தான் பை ஆகும். 4320 டு 4230 235 பை லெவல். டார்கெட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் டார்கெட் நமக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். இது வரைக்கும் டார்கெட் வந்து வச்சுக்கலாம். 4275 ஃபஸ்ட் டார்கெட்டு. செகண்ட் டார்கெட் 4302, 4300 வச்சுக்கலாம். செகண்ட் டார்கெட்டை பார்க்குறோம். இந்த 2 லெவல் தான் நம்ம வந்து டார்கெட் இன்னைக்கு. 4300, 4275 டு 4300. உங்களுக்கு வீக்லி டார்கெட் நம்ம 4320 கம்ப்ளீட் ஆனாலும் ஆக வாய்ப்பு இருக்குது. 4300 டு 320 வரைக்கும் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு நீங்கள் எவ்ரி ரைஸ் வந்து செல் ரைஸ் ஆகிற மார்க்கெட்டு பையில் இருங்க. உங்களுக்கு தடாலடி போய் இப்போ நம்ம பை பண்ணணும் அப்படிங்கிறத மார்க்கெட் இதுலேருந்து மேலே போய் இறங்காது அப்படிங்கிற நீங்களே ப்ரெடிக்ட் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக மார்க்கெட் ஒரு செல்லிங் நடந்து தான் போகும். செல் நடக்க தான் பை பண்ணணும். நம்மளோட ரூல் அதுதான். நம்ம டெக்னிக்கல் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம குரூப்பில் என்ன நடக்குதுங்க பாருங்கள். கான்ஃபிடென்ட் இருக்கிற ட்ரேடு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தரோம், டெமோ அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணி தரோம். அதில் வந்து நம்ம சொல்கிற மாதிரி டெமோ அக்கௌண்ட் ட்ரேட் பண்ணிவிட்டு ஒரு கான்ஃபிடென்ட் வரும்போது நீங்கள் வந்து லைவ் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கேபிட்டல் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, எப்படி டார்கெட் வைக்கிறது, எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லணும், நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். எல்லா டெக்னிக்லையுமே நீங்கள் இதை கற்றுக்கணும், நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும், நிறைய நம்ம வந்து லேர்னிங் பண்ணணும், நிறைய படிக்கணும் அப்படிங்கிறதே கிடையாது. சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான். அதே ஒரே ஸ்ட்ராட்டஜி நான் சொல்கிறது ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரே உங்களுக்கு ட்ரெண்ட் எப்படிங்கிறதுங்க நம்ம இன்ட்ராடே மார்க்கெட்டில் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி போடலாம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்கிரிப்ட் கோல்டு மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எதுவுமே வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்காதீங்க அப்படிங்கிறத திரும்ப சொல்கிறேன். அதனால் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் நம்ம சொல்கிற விஷயங்களை வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாமே வந்து நல்லா இருக்கணும், எல்லாம் ப்ராஃபிட் எடுக்கணும், எல்லாருமே வந்து சேஃபாக இருக்கணுக்காக நான் வீடியோ போஸ்ட் பண்ணுற குரூப்பில். அதனால் லைக் பண்ண கொடுக்க மறந்துடாதீங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் திரும்ப கொண்டு வந்து கொடுக்கும். இந்த வீடியோ வந்து உங்களோட குரூப்பில் இருக்கிற நண்பர்கள் மட்டத்துக்கு உங்கள் வாட்ஸ்அப் குரூப்போ டெலிகிராம் குரூப்போ இருந்தாலும் அதில் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ போய் ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கும். புதுசாக ட்ரேடிங் தேடிட்டு இருக்கிறவங்க வீடியோ நல்ல வாய்ப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். லைக் பண்ண கொடுங்க, வாட்ச் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண ட்ரேடர்ஸ் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க போய் பெல் ஐக்கானுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்சப்ஸ்கிரைப் ஆயிரும். அதனால் வந்து திரும்ப சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணாதீங்க. லைக் பண்ண கொடுக்க மாற்றாதீங்க. ஈவினிங்கில் 7 PM மார்க்கெட் எப்படி இருக்கும், டுநைட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நான் ப்ரெடிக்ஷன் பண்ணி போஸ்ட் பண்ண போகிறேன். மார்னிங் தொட்டு ஈவினிங் வரைக்கும் எந்த மாதிரி போயிருக்கு அப்படிங்கிறத ஈவினிங் மார்க்கெட்டில் நம்ம அனலைஸ் பண்ணிடுவோம். தேங்க்யூ.